இது வந்து சேல்ஸ் மட்டும்தான் பிரச்சனைங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸே இல்லாமல் நிற்குதுங்க. எல்லா தொழிலையுமே இருக்குங்க, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். நாமக்கல்லையே டைரக்டாக எடுத்துட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் சிக்க வந்து 10 கிராம் வருங்க, 10 கிராம் 11 கிராம் வருங்க. வளர்த்துறதுக்கு கேட்குறாங்க, பிரீட் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா தரமானதாக வந்து நல்லா குரோத்தாக வந்ததை பார்த்து தான் எடுத்து கொடுப்பாங்க. 1 டே சிக்கு தான் இறக்குறேங்க. சக்கரை தண்ணி கொடுப்பேங்க. வாரத்தில் ஒரு நாள் மஞ்சள் பொடி கலந்து கொடுப்பாங்க. மற்றபடி மெடிசன் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாதுங்க. இது வரைக்கும் நான் கொடுத்தது இல்லைங்க. ஆவரேஜா என்ன ரேட்டுக்கு போட்டா நம்ம இந்த லாபம் இந்த இப்போ வந்து கம்மியா விற்கிது அது வந்துங்க அப்படியெல்லாம் கணக்கு போடவும் முடியாதுங்க. சரி, அப்படி போட்டோம்னால தப்பா போயிருங்க. ஒரு டைம்ல வந்து கூடுதலா லாபம் வரும், ஒரு டைம்ல கூடுதலா லாஸ் வரும். அப்போ வந்து நாம போடுற கணக்கு வந்து அப்படி வராதுங்க. வருஷ கடைசியில பார்த்தோம்னாக்க எவ்வளவு மீறியாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மட்டும்தான் அதுதான் கணக்குங்க. கவனக்குறைவு இருந்தது அப்படின்னாக்கா அந்த தொழில ஜெயிக்க முடியாதுங்க. கவனம், சரியான கவனம், சரியான உழைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா இதுல லாபம் ஈட்டலாங்க. வணக்கங்க. வணக்கங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம காடை ஃபார்ம் பத்தி நிறைய போட்டிருந்தோம். அது நல்லாவே ரீச் ஆச்சு. நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. சரி, உங்களுடைய அனுபவம் வந்து நல்லாவே சொல்லியிருந்தீங்க. புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்காக நம்மளை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. நம்ம எவ்வளவு வருஷமா அந்த காடை வளர்த்திட்டு இருக்கிறோம். வணக்கங்க. வந்து என் பேர் தங்கராஜுங்க. இப்போ இதுல வந்து ஒரு 10,000 காடை வளர்த்திட்டு இருக்கிறேங்க. இதுல 10,000ங்க. 10,000னாக்க ஒரு 5 பேட்சா இருக்குங்க. 1 டே சிக்கு இன்னைக்கு இறக்கி விடுறோம்னாக்கா 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 வாரம், 5வது வாரம் வித்துருவோங்க. அதாவது முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி யாராவது இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். நம்மளது ஐயாவோடதே போட்டிருக்கிறோம். சிம்பிளா பண்ணியிருந்தாரு, 4 பேட்சா பிரிச்சிருந்தாரு. அதே மாதிரி இங்க அதே கான்செப்ட் தான். இங்க அதே கான்செப்ட் தான். அங்க வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு 500 சிக்ஸ் இருக்கணுங்களா? 500ங்க. இங்க எவ்வளவு இருக்கிறோங்க? இப்ப 2,000 இருக்கிறாங்க. 2,000. 5 வாரத்துக்கு 10,000. 10,000 எந்த நேரமும் 10,000 இருக்குங்க. இருந்துகிட்டே 9,000ல இருந்து 10,000 இருந்துகிட்டே இருக்குங்க எந்த நேரமும். ஓகே. எனி டைமு அந்த மீட்டுக்கு தயாரா இருக்கிற ஒரு பேட்ச் இருந்துகிட்டே இருக்குங்க. எப்பவுமே காடை இல்லை அப்படின்னு போகாதுங்க. இந்த வாரம் ஃபுல்லா ஒரு பேட்ச் 2,000 விற்றோம் அப்படின்னா அடுத்த வாரத்துல அடுத்த பேட்ச் அந்த 2,000 வந்துருங்க. ஓகே. வாரம் 2,000. வாரம் 2,000 சேல் பண்ணியா ஆகணுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா வந்து 500ல இருந்து, அதாவது வாரம் வந்து மாசம் 2,000 சிக்ஸுங்களா நம்ம அந்த ஃபார்ம்ல இருக்கிறது. மாசம் 2,000. மாசம் 2,000ல இருந்து இப்ப 10,000 அப்படியே 10,000க்கு வந்துருக்கோம். அப்படியே கிட்டத்தட்ட 4 மடங்கு மேல பண்ணி. ஆமாங்க. கண்டிப்பா இதுல நமக்கு ஃபுல்லா இதுல அனுபவம் எல்லாம் நல்லா இருந்திருக்கு. அனுபவம் இப்ப வர அனுபவம் அதிகமாயிருக்கு. இப்ப நம்ம 2,000ல இருந்து 10,000 வந்திருக்கோம் அப்படின்னா சரி, எதனால நம்ம இவ்வளவு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோங்க? ஃபர்ஸ்ட் அதாவதுங்க ஓரளவுக்கு கடைக்காரெல்லாம் கை கொடுத்தாங்க. சரிங்க. இது வந்து சேல்ஸ் மட்டும்தான் பிரச்சனைங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சேல்ஸே இல்லாம நிக்குதுங்க. அது ஒவ்வொரு டைம்ல அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்ததுன்னா இப்போ கேஸ் பிரச்சனைனால இப்போ வந்து கடைக்காரெல்லாம் எடுக்க குறைச்சிட்டாங்க. அது எல்லா தொழிலையுமே இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். டோட்டலா பார்த்தோம்னாக்கா பரவாயில்ல, இது நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே 2 வருஷம் பண்ணோம். அதுல இருந்து பரவாயில்லைன்னு தெரிஞ்சது. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நம்மளுக்கு பெனிஃபிட் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பண்றேங்க. சரி, இப்போ வந்து கரண்டா இந்த 1 மாசமா கேஸ் பிரச்சனைங்க. அதை விட்டுறலாம், அது இருக்கட்டும். ஒரு ஃபார்மிங்னா ஒரு தொழில் பண்றோம்னா இந்த மாதிரி இது இக்கட்டான சூழ்நிலையில வரும். அந்த 1 மாசத்துக்கு முன்னாடிக்கும் போது நம்ம 2,000ல இருந்து 10,000 வந்திருக்கும் போது அப்ப எப்படி சேல்ஸ் எப்படி போயிட்டு இருந்தது? சேல்ஸ் போயிட்டு இருந்ததுங்க. அதாங்க நல்லா கடைக்காரெல்லாம் கை கொடுக்குறாங்க. அதுதான் மெயின் சமாச்சாரங்க. சேல்ஸ் பண்றதுக்கு நாம வந்து பார்ட்டி போய் பார்த்து பேசி நாங்கள் ரெகுலராக கொடுக்குறோம், குவான்டிட்டி உங்களுக்கு வேணுங்கிற குவான்டிட்டி கொடுக்குறோம், குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாம் பேசி நாம் கொடுக்கணுங்க. இப்படி பண்ணுறப்ப நான் வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக தெரியலைங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காடை வளர்ப்பு அப்படிங்கும் போது அதுக்கு முக்கியமான இதுனா காடையை வந்து ரகங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காடைனா இது வந்து இவ்வளவு growth ஆகும் அப்படின்னு ஒரு செலக்ஷன் பண்ணணும் கிரேடு.
நம்ம பழைய ஃபார்ம்ல ஒரு 2000 சிக்ஸ் இறக்கி ஆமாங்க 2000 காடைகள் மாசம் விற்பனை பண்ணிட்டு இருந்தோம். ஆமாங்க 500 இறக்கணும். இறக்கணுங்க. அது என்ன ரகம் இருக்கணும்? இப்போ நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறதுல என்ன ரகம் இதுவும் வந்து இந்த நாமக்கல் ரகமே தாங்க. நாமக்கல் மீட் ரகம் தாங்க. சரிங்க. நாமக்கல்லையே டைரக்டா எடுத்துட்டு இருந்தேங்க. அங்க வந்துங்க நம்ம இவ்வளவு குவான்டிட்டி அவங்க கொடுக்க முடியறது இல்லைங்க. அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்க வேணுங்கிற நோக்கத்துல கவர்மெண்ட் காலேஜுங்கிறதுனால அவங்க உற்பத்தி பண்றத பிரிச்சு தான் கொடுக்குறாங்க. சரி சரி. அதனால நான் வந்துங்க வெளியில பிரைவேட்ல எடுக்க ஆரம்பிச்சேங்க. பிரைவேட்ல வந்து அப்போ எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் வெயிட்டுக்கு வர்றது கம்மியா வந்துட்டு இருந்ததுங்க. அப்புறம் இந்த நாமக்கல் காடையிலேயே நம்ம கிட்ட இருந்தது இல்லைங்க. அதுலயே வந்து நல்ல குரோத்தா வர்ற காடையா பார்த்து அவரு சிக்கு கொடுக்கறவருக்கு நானே காடை கொடுத்தேங்க. தாய் காடை கொடுத்து பேரண்ட் கொடுத்துங்க. அவரு அந்த பேரண்ட் வச்சுதான் இப்போ டெவலப் பண்ணியிருக்காருங்க. ஓ சூப்பர். நல்ல குரோத்துங்க. வந்து ஆரம்பத்துல சிக்க வந்து 10 கிராம் வருங்க. 10 கிராம் 11 கிராம் வருங்க பொரிச்சதும். அதெல்லாம் வந்துங்க 8 கிராம் 9 கிராம்குள்ளதான் வருங்க. அதனால நல்ல தரமான காடையை நம்ம எடுத்து தாய் காடைக்கு வச்சுட்டோம்னா அது வந்து நல்லா இருக்குங்க. சிக்கு நல்லா வரும். நம்மளுக்கு குயிக்கா குரோத் கிடைக்குங்க. ஓகே சூப்பர். இது நல்ல ஐடியா. நம்ம என்னதான் நிறைய பேர் இந்த பிரைவேட்டுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க, வாங்கிட்டு க்ரோத் ஆகல அப்படின்னு. நீங்க ஒரு பேட்ச் பாத்துட்டீங்க, நெக்ஸ்ட் நமக்கு இந்த ரகம் தான் வேணும்னு சொல்லி நான் வந்து அவருக்கே வந்து ஐடியா கொடுத்தேங்க. இப்ப அவர் வந்து நீங்க கொடுத்த ஐடியா பரவாயில்லைங்க, எனக்கு வெளியிலயும் எனக்கு மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஓகே ஓகே. இப்போ பொதுவா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய கேட்டாங்க. நம்ம பழைய வீடியோ நீங்க எல்லாமே பேசியிருந்தீங்க, நல்ல காடை வளர்ப்பு பத்தி சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு சிக்ஸ் வேணும்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கால் பண்ணாங்க. முட்டை வேணும்னு சொல்லி கால் பண்ணாங்க. அப்புறம் சிக்கு வந்து கம்பம், தேனி, தூத்துக்குடி எல்லாம் வந்து இங்கேயே வந்து சிக்கு எடுத்துட்டு போனாங்க. அதாவதுங்க 20 நாள் 15 நாள் 10 நாள் இப்படி சிக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஓ நீங்க கொடுத்தீங்க? நான் கொடுத்தேங்க. ஓகே ஓகே. நிறையாங்க. அவரு ஒரு பாய் ஒருத்தருங்க. சரிங்க. இங்க துபாயில இருந்த துபாயில வேலை இருக்காம அவரு தூத்துக்குடிங்க. சரிங்க. அவர் வந்து எனக்கு கால் பண்ணி கிடைக்குங்களா, தரமான காடையா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. ஒரு 50 காடை வாங்கிட்டு போனாருங்க. 50 காடை வாங்கிட்டு போய் இப்ப வந்து 1000 பண்ணிட்டாராமா. வாரம் 1000 பண்ணிட்டாருங்களாமா. நல்லா போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அப்பப்ப கூப்பிட்டு பேசுவாருங்க. அங்கேயே நிறைய இருக்குங்க, பண்ணைகள் இருக்குங்க. தஞ்சாவூர்ல இருந்து இங்க எல்லாம் கொண்டு வந்து சேல் பண்றாங்க. சிக்கெல்லாம் வருதுங்க. இருந்தாலும் இங்க வந்து எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போனவங்க எல்லாருமே வந்து நல்ல குவாலிட்டியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்துங்க 1000 சிக்கு இருக்குது அப்படின்னா அதில் வந்து வளர்த்துறதுக்கு கேட்குறாங்க, பிரீட் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா தரமானதாக வந்து நல்லா குரோத்தாக வந்ததை பார்த்து தான் எடுத்து கொடுப்பாங்க. ஓகே ஓகேங்க. ஆமாங்க. பரவாயில்லைங்க. ரொம்ப நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்டீங்க, எனக்கு இண்டிவிஜுவலாகவே கால் பண்ணி கேட்டீங்க. அவர் வந்து அப்போ வந்து நீங்கள் 2000 தான் வித்துட்டு இருந்தீங்க. 2000 தான் வாங்கி சேல் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ வந்து நானே ஓப்பனாக சொல்லியிருக்கிறேங்க, இந்த மாதிரி சிக்ஸ் கொடுக்க மாட்டாருங்க. இப்போ அவரு நாமக்கல்ல தான் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி நானும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பரவாயில்ல, நீங்களும் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. இது வந்து மீட் காடை தாங்க. மீட் காடை தான். ஆமாங்க. அதாவது கறிக்காடைன்னு சொல்லி கொடுக்குறாங்க, முட்டைக்காடைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. முட்டைக்காடையிலேயே வந்து கோல்டுன்னு சொல்லி ஒரு ரகம் கொடுக்குறாங்க. அப்புறம் சாதா ஒரு ரகம் கொடுக்குறாங்க. அதாவது நாம கொடுக்குற முட்டை காடை வந்துங்க வருஷத்துல வந்து ஒரு 250 40லேருந்து 50 முட்டை கிடைக்கும். 250 முட்டை. ஆமாங்க. அதே வந்து அங்க போய் முட்டைக்காடைன்னு சொல்லி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, 270லேருந்து 80 வரைக்கும் கிடைக்குங்க வருஷத்துல. முட்டை வந்து ஒரு 30 முட்டை 40 முட்டை கூடுதலா கிடைக்கும். அந்த கோல்டு ரகத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம். இப்போ அந்த வளர்ப்பை பத்தி நம்ம பேசிக்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 500 தான் இறக்கணும். இப்போ வந்து 2000 சிக்ஸ் இறக்குறோங்க. அது என்ன டேல இறக்குறோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரோங்க? 1 டே சிக்கு தான் இறக்குறேங்க. சரிங்க. 1 டே சிக்கு இறக்கி விட்டதும்
வந்து சர்க்கரை தண்ணி கொடுப்பேங்க. சரிங்க. அடுத்த நாள் மஞ்சப்பொடி போட்டு கொடுப்பேங்க. மஞ்சப்பொடி போட்டு கலந்து கொடுப்பேங்க. சரி. அடுத்தது சும்மா வந்து லைட்டாக சூடு பண்ணி தண்ணி ஒரு 3 நாளைக்கு சூடு பண்ணி கொடுப்பேங்க. சூடு பண்ணி லைட்டா ஆற வச்சு கொடுப்பேங்க. சரிங்க. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சுங்க தண்ணி நார்மலாக கொடுத்துருவோங்க. அது வந்து வாரத்தில் ஒரு டைம் கடைசி வரைக்குமே வாரத்தில் ஒரு நாள் இந்த மஞ்சப்பொடி கலந்து கொடுப்பேங்க. வாரத்தில் ஒரு நாள். வாரத்தில் ஒரு நாளுங்க. சரி. மற்றபடி மெடிசன் எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே கிடையாதுங்க. இது வரைக்கும் நான் கொடுத்தது இல்லைங்க. வேற மெடிசன் எதுவுமே கொடுத்தது இல்லைங்க. இது வந்து இயற்கையாகவே இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இதுக்கு வந்து எந்த மெடிசனும் கொடுக்கறதே இல்லைங்க. யார் கொடுக்குறாங்களோ மற்ற பண்ணையில என்ன பண்ணுறாங்களோ எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து இது வரைக்கும் மெடிசன் சொல்லி கொடுத்ததே கிடையாதுங்க. கொடுத்ததே இல்லைங்க. மெடிசன் எல்லாம் ஒரு வந்து காடை பண்ணையில ஆமாங்க. மெடிசன் வந்து தேவையே இல்லைங்க. அது அப்புறம் தேவைன்னு சொல்லி கொடுத்தோம்னாலும் ஒன்றும் மாற்றங்கள் எதுவும் இருக்காதுங்க. சரி. இறப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 2000 சிக்கு வந்துங்க நல்ல பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு 100 சேதாரம் ஆகுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த 30 நாளுக்கும் ஒரு 100 சேதாரம் ஆகும். இப்போ அந்த 100 வந்து மார்டாலிட்டி ஆகுன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து நம்ம அந்த நெருக்கங்களாலையும் மிதிக்கிறதுனாலையும் தானே இருக்குது. இல்லைங்க, வீக்ஸ்ன்னு சொல்லி அது சரியான ஹெல்த்தி இல்லாம பிறக்கிறப்பவே ஹெல்த்தி இல்லாம இருக்குங்க. அது வந்து சரியான தீனி எடுக்காதுங்க. தீனி எடுக்காது, தண்ணி குடிக்காது. அதனால அது அப்படியே இருந்து ஒரு 4-5 நாளுக்குள்ள அது மார்டாலிட்டி ஆயிரும். ஆமா, அதுதான் மிஸ்டேக்குங்க. மற்றபடி வந்து நெரிசல் வராமல் நாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்க. ஹீட்டு கொடுக்குறோம்லங்க, ஹீட்டு வந்து மெயின்டைன் பண்ணணுங்க. நான் வந்து கேஸ் வச்சுருக்கிறேங்க. கேஸ் ப்ரூடர் வச்சுருக்கிறேன். அப்புறம் லைட்டிங் வச்சுருக்கிறேங்க. எலக்ட்ரிக் ப்ரூடரும் ஒன்று வாங்கினுங்க. அவர் நம்மளுக்கு சிக்கு கொடுக்குறவர் நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காருங்க டெஸ்டிங்காக. எலக்ட்ரிக் ப்ரூடரும் இருக்குங்க. நம்ம கரெக்டாக அந்த ஹீட்டு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாக்க மார்டாலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. கூட்டமாக ஒன்றும் சேராதுங்க. அணைஞ்சு போட்டு அமுத்தி மார்டாலிட்டி வருங்க. சரி. நிறைய அப்படி வரும். இப்போ 2000 எல்லாம் சிக்கு விட்டுருக்குறோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏமாந்துட்டோம் அப்படின்னா அது ஹீட்டு பத்தலை அப்படின்னாக்கா எல்லாம் ஒன்றா அணைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. 500-600 கூட ஒரே டைமில் போயிருங்க. அதெல்லாம் வந்து நாம் எவ்வளவு நாளா கணிக்கவே முடியாதுங்க. அதே சமயத்தில் குளிர்காலத்தில் ரொம்பவும் சேஃப்டி பண்ணணுங்க. அப்படி இல்லைன்னாக்க நம்ம வளர்த்த முடியாதுங்க. அந்த 37.5ங்க முட்டைக்கு கொடுக்குறோமில்லங்க, அதே ஹீட்டு போதுங்க. அதே மெயின்டைன் பண்ணால் போதும். அந்த ரேஞ்சு வந்ததுனாக்க இது கட் ஆகிக்கும். மறுபடியும் 35க்கு டெம்பரேச்சர் குறைஞ்சது அப்படின்னாக்கா அதே ஆன் ஆகிக்குங்க. அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அது லைட் போட்டோம்னாக்கா அந்த மாதிரிங்க. கேஸ் ப்ரூடரெல்லாம் கொடுத்தோம்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது நாம் வந்து சிக்கு வந்து அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்குதுன்னு சொல்லி அதை பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதாவதுங்க, ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா ஓரம் கட்டிட்டு கத்துங்க. கத்திட்டு ஓட்டம் பிடிக்கும், சும்மா ரவுண்ட் அடிக்கும். அப்போ வந்து ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாங்க. ஒன்றா சேர்ந்து அணையுது அப்படின்னாக்கா 10 அப்படின்னு அர்த்தம். லைட்டுக்கு அடியவே வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதிட்டு கிடக்கும். அப்போ வந்து ஹீட்டு 10 அப்படின்னு சொல்லி அதை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. அந்த மாதிரி பார்க்கணுங்க. நானெல்லாம் வந்துங்க அலாரம் வச்சுக்கிட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் எந்திரிச்சு பார்ப்பேங்க. கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணுங்க. பகலில் எல்லாம் கூட பிரச்சனை இருக்கிறது இல்லைங்க, நைட்டில் தான் சிக்கலாயிரும். அதனால் வந்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு ஒரு மாதிரி கிளைமேட் இருக்கும். 12 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூலாயிரும். வெடிய காலம் ரொம்பவுமே கூலாகும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பார்த்தோம்னாக்கா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பல்பு சேர்த்து போட்டுக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணணும். எல்லாம் வாட்ச் பண்ணணும். அது ரொம்ப முக்கியங்க. கோழி மாதிரி எல்லாம் நாம வந்து விட்டுட்டா ஓரளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால சைஸ் அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க.
இது வந்து மைனூட்டாக இருக்கணுங்க. ஓகே ஓகே. அதுதான் ரொம்ப முக்கியங்க. காடை வளர்ப்பில் வந்து ப்ரூடிங்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ம் ம். அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டா போதுங்க. சரிங்க. ஓகே. எத்தனை நாளைக்கு நீங்கள் ப்ரூடிங் ப்ரூடிங் வந்துங்க இப்போவெல்லாம் 4 நாள் 5 நாள் போட்டால் போதுங்க இந்த வெய்ய காலத்தில். சரிங்க. இப்போ மழை பெஞ்சிட்டெல்லாம் இருக்குதுனாக்க நைட்டும் பகலும் வந்து கரெக்டாக அப்படியே இருக்கணுங்க கூலிங்கு. அதே சமயத்தில் 10 நாள் கூட போட வேண்டியது வருங்க. சரிங்க. இப்போ அந்த ப்ரூடிங் டைமில் இருக்கும்போது நம்ம ஃபீடு வந்து இந்த நார்மல் ஃபீடு கொடுப்போங்களா எப்படிங்க? அதே ஃபீடு தாங்க. அதே ஃபீடு தாங்க. அது 1 டேலேருந்து எடுக்க வரைக்கும் ஒரே ஃபீடு தான். ஒரே ஃபீடு தான். இதுக்கு சைஸ் அதாவது 10 டேஸ் வரைக்கும் இது 20 டேஸ் ஆமாங்க. பேபி கிரம்பல்னு கொடுப்பாங்க. அப்புறம் கோழிக்கு தான் அந்த மாதிரிங்க. ஸ்டார்டரு, ஃப்ரீ ஸ்டார்டரு, பினிஷரு இந்த மாதிரி வருங்க. இதுக்கு வந்துங்க பிரிமியம் குயில் பிரிமியம்னு வருங்க. சரிங்க. அதே தாங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். ஓகே ஓகேங்க. மீட்டுக்குங்க. சரி. அப்புறம் குயில் லேயர்னு சொல்லி முட்டை காடைக்கு வருதுங்க. ப்ரூடிங்ல இது மாதிரி பண்ணிட்டோம். முதல் ரேக்ல என்ன பண்றோம், ரெண்டாவது ரேக்ல என்ன பண்ணுவோம், மூணாவது ரேக்ல என்ன பண்ணுவோம்? அது வந்துங்க ப்ரூடிங் விட்டு அந்த பக்கம் எடுத்து விட்டோம்னா தீனி தண்ணி வந்து கரெக்டா நாம மெயின்டைன் பண்ணோம்னா போதுங்க. மற்றபடி அந்த ரேக்கு இந்த ரேக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நாம வேற விதமா கவனிக்கணுங்கிறது இல்லைங்க. இல்லை, ஒரே மாதிரி தாங்க. நாளுக்கு தகுந்த மாதிரி நாம ஃபீடு வந்து கரெக்டா போடணுங்க. அந்த ஃபீட்ல வந்து குப்பை கப்பை எல்லாம் சேராத அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. கடைசி வரைக்கும் ட்ரை ஆக வரைக்கும் சாப்பிட விட்டு அந்த தூசு கீசு எல்லாம் கிடந்ததுனாக்கா அதை சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் ஃபீடு கொட்ட வேணுங்க. சரி. தண்ணி வந்து நான் இப்போ முதல்ல அங்கெல்லாம் டப்பாவில் வச்சுருந்தேங்க. சரி சரி. ஆட்டோமேட்டிக் டப்பாவில் வச்சுருந்தேங்க. ஓகே. இப்போ இங்கெல்லாம் ஃபுல்லாக நிப்பிள் போட்டாங்க. நிப்பிள் போட்டாங்க. சரி. ப்ரூடிங்கில் மட்டும்தான் டப்பாவில் தண்ணி வைப்பாங்க. மேனுவலாக பண்ணுறோம். ஆமாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் போய்க்குதுங்க. சரிங்க. ஓகே. அது பிரச்சனையே இல்லைங்க. சரிங்க. அடுத்து வந்து முக்கியமானது, நான் எந்த ஒரு ஃபார்முக்கு போனாலும் நோய் மேலாண்மை, அது தடுப்பு மருந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க மெடிசனே யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால அந்த கேள்விக்கு இங்க இடம் இல்லாம போச்சுங்க. அதாவது மெடிசன் கொடுக்காம மருத்துவ குணம் கொண்ட ஒரு காடையை நம்ம பார்க்குறோம். ஆமாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி அந்த காடையில. கரெக்டுங்களா? ஆமாங்க. சரி, ஓகேங்க. அதுக்கு மெடிசன் தேவைப்படுறதில்லை, தேவைப்பட்டா கொடுத்தாகணும். இப்போ இறப்பு வருது, வந்து ஏதோ குறாந்து நின்றுக்குது, அப்புறம் அது தாங்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் சேதாரம் ஒரு 50 உருப்படி போயிடும் அப்படின்னு நினச்சா அதுக்கு வந்து மெடிசன் என்ன மெடிசன் கொடுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கலாங்க. இல்லை டாக்டர்ஸ் கலந்து பேசி நாம் ஒரு முடிவு எடுக்கலாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததில்லைங்க. அங்கே வந்து நாமக்கல்ல சொன்னது அதுதான் சொன்னாங்க. இதுக்கு வந்து மெடிசன் தேவையில்லை அப்படின்னாங்க. அந்த ரூட்லேயே நான் போயிட்டு இருக்கிறேங்க. இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த ரூட் கிளியராக தான் இருக்குங்க. அதனால அப்புறம் நம்ம மெடிசனை ஏன் உள்ள நுழைக்கணும்? சூப்பர், தேவையில்லைங்க. ஓகேங்க. இப்போ நம்ம ஒரு காடையை இறக்குறோம், ஒன் டேல இறக்கிட்டு நம்ம வளர்த்துட்டு வரும்போது அதுக்கு எவ்வளவு செலவினம் ஆகும், என்ன ரேட்டுக்கு நம்ம வந்து காடைகளை இறக்குறோம், எவ்வளவு செலவு பண்றோம், அது போக நம்ம 4வது அல்லது 5வது வாரத்தில் விற்கும் போது நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுங்க? 30 நாள்ல இருந்து 35 நாள் வரைக்கும் வளர்த்துறேங்க. சரிங்க. அப்படிங்கிறப்ப 450 கிராம் ஒரு காடைக்கு ஃபீடு செலவாகும். ஓகே. அது ஒரு 50 கிராம் முன்ன பின்ன வரலாம். சில டைம்ல வந்து கொஞ்சம் தேங்கி நின்னுது அப்படின்னாலும் கொஞ்சம் சேர்ந்து வரும். கிளைமேட் மாறிச்சுனாலும் வந்து குரோத்து சீக்கிரம் வராதுங்க. அப்போ வந்து ஃபீடு அதிகமாக எடுக்கும். சாப்பிட்றது சாப்பிட்டுட்டே இருக்கும், ஆனால் குரோத் வராதுங்க கிளைமேட் மாறுறப்ப. அப்படி பார்த்தோம்னாக்கா 1/2 கிலோ தீவனம் சாப்பிடுங்க. ஓகே. ஒரு 44 ரூபா வருதுங்க ஃபீடு. ஓகே. 44னாக்கா ஒரு 22 ரூபா அதுக்கு வந்துடுங்க. சிக்கு வந்து நான் 10 ரூபாய்க்கு எடுக்கிறேங்க, அதே 12 ரூபா வரைக்கும் விற்கிதுங்க. சரிங்க. இப்போவெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குங்க. இப்போ அதான் இந்த டிமாண்டுனால சேல் ஆகலை அப்படின்னு சொல்லி எடுக்கிறவங்க தயங்குவாங்க. அதனால கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அது வேறங்க. நார்மலாக வந்துங்க வருஷம் பூரா வந்து எனக்கு
இந்த 10 ரூபா முதல்ல 9 ரூபாய்க்கு இறக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 10 ரூபா பண்ணியிருக்கிறோம். அதே வெளியில் கேட்டோம்னாக்கா 12 ரூபா எல்லாம் சொன்னாங்க. இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா சிக்கே கிடைக்கலைங்க. ரொம்ப டிமாண்டாக இருந்தது. அந்த டைம்ல எல்லாம் கூட்டி விற்பாங்க. சரி. ஒரு 10 ரூபா வச்சோம்னாலும் 32 ரூபாய் ஆச்சுங்க. கரண்ட் பில்லுங்க எனக்கு வந்து 12,000 13,000 வருதுங்க. 13,000 வருது. ஒரு அது ஒரு 1,500 ரூபா வந்துருக்கு. கரண்ட் 1,500 ரூபா வந்துருங்க. சரிங்க. கரண்ட் பில்லு. இந்த மஞ்சுங்க ஒரு டிராக்டர் 25,000 ரூபாய்ங்க. இப்போ 25,000ங்க. சரிங்க. அது வந்து எப்படியும் காடைக்கு 1 ரூபா வருங்க. 25,000னா காடைக்கு 1 ரூபா வருங்க. ஒரு 20,000 காடை எடுக்கலாங்க. 20,000 காடைக்கு வரும். இப்படி 1 ரூபா வருங்க. 1 ரூபா போட்டோம்னாலும் 32 31 3.5 இது 1 ரூபா 4.5 34.5 ஆச்சுங்க. 35 ரூபா அசலாயிருங்க. ஆமாங்க. அசல் வந்து நம்மளுக்கு 35 ரூபாய் ஆயிடும். அப்புறம் டெலிவரி கொடுக்கணும். டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. ஓகே. அதையெல்லாம் நம்ம கணக்கு போட முடியாதுங்க. 2 கிலோமீட்டர்லையும் கொடுப்போம், 10 கிலோமீட்டர் கொண்டு போயும் கொடுப்போம். அதை வந்து ஒரு கணக்கு போட முடியாதுங்க. சரிங்க. விற்கிறது 40 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கும் விற்குதுங்க. இன்னைக்கு நிலவரம் 32 ரூபாய்ங்க. 32. ஆமாங்க. ஓகே. அந்த மாதிரி வந்து விலை கூடி 40 42 43க்கெல்லாம் கூட விற்கும். சரி சரி சரி. அப்போ வந்து நல்ல லாபமாக தெரியும். அதை பார்த்தா 35 ரூபா அசலாகுது, 42 ரூபா 43 ரூபாய்க்கு விற்குதா, 7 ரூபா 8 ரூபா கிடைக்குமா அப்படின்னு மட்டும் கணக்கு போடக்கூடாதுங்க. கண்டிப்பா இந்த 32க்கு விற்கிறதையும் கணக்கு போடணும். ஆமா, நீ கண்டிப்பா நம்ம இன்னைக்கு லாஸ்ட்ல இருக்கிற போது வீடியோ பதிவு பண்றோம். ஆமாங்க. அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஒன்றும் வேணாங்க. இப்போ அந்தியூர் கடையெல்லாம் வந்துங்க. சரிங்க. அந்தியூர்ல பத்ரகாளி அம்மன் பூச்சாட்டிட்டாங்க அப்படின்னா 1 மாசத்துக்கு அங்க அந்த கடைகளை வியாபாரமே இருக்காதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பாரியூர் அம்மன் பூச்சாட்டிட்டாங்கனாக்கா கோபி லைன் ஃபுல்லா வியாபாரம் நின்று போயிடும். ஆமா. அந்த மாதிரிங்க சில சூழ்நிலைகள் அப்பப்ப மாறும். அப்போ வந்து டல்லாகுங்க. கண்டிப்பா. இங்க பவானில வந்தீங்கன்னா செல்லியாண்டி அம்மன் கோயில் அந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த திருவிழாக்கள் அதெல்லாம் அது வந்துங்க 1 மாசம் டல் ஆயிரும். 15 நாள் 20 நாள் சாப்பிட மாட்டாங்க, சேல் இருக்காது. ஆனா அந்த விசேஷத்தன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நல்ல சேல் இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா அது வந்து ஒரு வாரத்தைவே ஈடு கட்டாதுங்க. ஒரு வார சேலை ஈடு கட்டாது. இது ஒரு நாள் விற்கிறதெல்லாங்க பெருசா விற்பனையான மாதிரி தெரியும். ஆனா அது வந்து 1 மாசத்து ஈடு கட்ட முடியாதுங்க. அந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் வருங்க. இது வந்து நாம இந்த விலைக்கு தான் விற்கும், இந்த லாபம் தான் வரும்னு சொல்ல முடியாதுங்க. அதே சமயத்துல ஒரு பேட்சை வச்சு நம்ம கணக்கு போட்டு எதையும் பண்ண முடியாதுங்க. வருஷம் பூரா செஞ்சுட்டு வருஷ கடைசியில நாம இவ்வளவு முதலீடு போட்டோம், இவ்வளவு தொகை இருக்குது அப்படிங்கறத வச்சுதான் நம்மளுக்கு இவ்வளவு லாபம் வந்திருக்குது அப்படின்னு கணக்கு போடலாம். சரிங்க. ஒரு பேட்ச் நீங்க எடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் வந்து இந்த மாசம் நம்ம வந்து லாஸ்ல இருக்கோம், இதை வச்சு லாபம் கணக்கு பார்க்கவே முடியாது. ஆமாங்க. இப்போ வந்துட்டு வருஷத்துக்கு எத்தனை பேட்ச் எடுக்கலாங்க? ஒரு 10 பேட்ச் வருஷத்துக்குங்க. ஒரு எப்படி வச்சாலும் ஒரு 40 பேட்ச் பண்ணலாங்க. அதுங்க 2000 சொல்றேன்லங்க. அந்த 2000ங்கிறது ஒரு 40னா ஒரு 80,000 காடை நம்ம வருஷத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்றேங்க. அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு 10,000 அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பேட்ச்னா ஒரு ரவுண்டு வந்தா 10,000 ஆகுது இல்லைங்களா? அப்படி பார்த்தோம்னா 1.5 மாசத்துக்கு ஒரு பேட்ச் கணக்கு போடலாங்க. ஆமா. ஓகே ஓகே. ஒரு 8 10,000 எப்படி போட்டாலும் அந்த கணக்கு தான் வரும். ஒரு 80,000 தான். ஓகே ஓகே. இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு 80,000 காடைகள் விற்கலாம். 2000 பேட்சுக்கு 2000 விட்டோம் அப்படின்னா ஒரு 80,000 போட்டு எடுக்கலாங்க. சரிங்க. அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லலாங்களா இவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு? ஏதாவது 80,000 காடை எடுத்து பண்ணியிருக்கிறோம். ஆவரேஜா 35 ரூபா செலவாயிருக்குங்களா? அதுக்கு முன்னாடியே நீங்க டீட்டெயிலா சொன்னீங்க. 35 ரூபாய் ஆயிருக்கும். இப்போ ஆவரேஜா என்ன ரேட்டுக்கு போட்டா நம்ம இந்த லாபம் இந்த
இப்போ வந்து கம்மியா விக்குது, அது அதிகமா வந்துங்க விக்கிறது. அப்படியெல்லாம் கணக்கு ம். போடவும் முடியாதுங்க. சரிங்க. அப்படி போட்டோம்னால தப்பா போயிருங்க. ம், ம், ஒரு டைம்ல வந்து கூடுதலா லாபம் வரும், ஒரு ம், டைம்ல கூடுதலா லாஸ் வரும். ம். அப்ப வந்து நாம போடுற கணக்கு வந்து அப்படி வராதுங்க. அதான். வருஷ கடைசியில பார்த்தோம்னாக்க எவ்வளவு மீதியாச்சு ம், அப்படின்னு பார்த்தோம்னா மட்டும்தான் அதுதான் கணக்குங்க. ம், இது நான் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னாக்குங்க, ம். எனக்கு அந்த 500 வளர்த்திட்டு இருக்கிறப்ப சரிங்க. லாபம் கூடுதலா கிடைச்சதுங்க. ம், அதாவது காடைக்கு ரூ. 3 கணக்கு கிடைச்சதுங்க ம், ம். கடைசியில போட்டு பார்க்குறப்ப. ஓகே, ஓகே. அதே வந்துங்க 2வது வருஷம் ம், ரூ. 2.20 கணக்கு தான் வந்ததுங்க. ம். அதான், அதாங்க. அந்த மாதிரி குறைஞ்சிருச்சுங்க. ஓகே, ஓகே, ஓகே. அது துல்லியமா வந்து இவ்வளவு வரும் அவ்வளவு வரும்னு சொல்லிட்டோம்னாக்க, ம். அதாவது புதுசா பண்றவங்களுக்கு நாம ஒரு ஆசை காட்டின மாதிரி ஆகி போயிருங்க. கண்டிப்பா. அது கடைசியில வந்து அந்த யூடியூப்பை பார்த்துட்டு அந்த ஆளு சொன்னாப்படி புழுகி விட்டாப்படி ஆமா. எனக்கு ஏகப்பட்ட லாஸு அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுவாங்க. உங்களையும் பேசுவாங்க, ஆமா. சேனலை பார்க்க வேணும், அவங்களுக்கு ஒரு வருமானம் வர வேணும்னு சொல்லி இவங்க இப்படி பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரூட்டுக்கு நாம் போகக்கூடாதுங்க. கண்டிப்பா. கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். ஆ. அதுலேயும் அவங்க பராமரிப்பு சரியில்லைன்னாலும் நம்ம மேலே தான் குறை சொல்லுவாங்க. கண்டிப்பா. அவங்க பார்க்கவே முடியாது, மாட்டாலிட்டி அதிகமாக வந்துடும். ம், ம். அப்போ வந்துங்க நானும் நல்லா கவனமாக தான் இருந்தேன். அந்த ஆள் சொல்கிறது 100 தான் போவோம் அப்படிங்கிற 500 செத்து போச்சு ம். அப்படின்னு இப்படி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் எல்லாத்துக்கும் வந்து கவனக்குறைவு தொழிலில் ரொம்ப டேஞ்சருங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கவனக்குறைவு இருந்தது அப்படின்னாக்கா அந்த தொழிலில் ஜெயிக்க முடியாதுங்க. சரியான கவனம், சரியான உழைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் லாபம் ஈட்டலாங்க. சரி, தப்பு இல்லைங்க. நான் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஓகே. அதுதான் ப்ளஸ்ஸுங்க. லாஸ் ஆகாதுங்க. கவனமும் உழைப்பும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் லாஸ் ஆகாதுங்க. எந்த டைம்லையும் வாரம் 200 விற்கிறோம் அப்படின்னாலும் கூட அந்த 200 நாம் விற்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கடை பேசிக்க வேணும். இன்னொருத்தர் கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு முதல்ல கொடுத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓட்டம் இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் உற்பத்தி பண்ணிக்க வேணும். உற்பத்தி அதிகமாகுதுன்னாக்கா சேல்ஸ் கொஞ்சம் சேர்த்து நாம் பிடிக்கணும். அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். பொதுவாக நம்ம போன வீடியோ பார்த்துட்டும் நிறைய பேர் கேட்டது என்னன்னா, எங்களுக்கு சிக்ஸ் வேணும் சரி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த வாட்டியும் சிக்ஸ் பண்ணி தர மாதிரி சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த ஏரியா வந்துங்க நான் வந்துங்க இப்போ இது இங்குபேட்டர் வச்சு அதுக்கு ஷடவுன் வரும், இல்லை இயற்கையாக வந்து மழை பெய்யும், இடி இடிக்கும், சப்ளை 2 நாள் 1 நாள் கூட வராமல் போகலாம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெந்து போயிடும். அது வந்து அவங்க மாற்றி கொடுக்கறதுக்குள்ள 2 நாள் ஆயிரும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வர்றப்ப வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் வேணும். நம்மளுக்கு முதலீடு அந்த அளவுக்கு போட்டு பண்ற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி பத்தலைங்க. அதனால அந்த ஒன் டே சிக்கு கொடுக்குற அபிப்பிராயத்தை விட்டுட்டேங்க. சரி, சரிங்க. இந்த மீட்டுக்கு மட்டும் வளர்த்திக்கலாம் அப்படின்னு பண்றாங்க. இது வந்து வளர்த்தலான்னு நினைச்சாங்கன்னா 10 நாள் குஞ்சு வாங்கிக்கலாம், 15 நாள்ல வாங்கிக்கலாம், 20 நாள்ல வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வேணா கொடுக்கலாங்க. சரி, சரி. நல்லா குவாலிட்டியா கொடுக்கலாங்க. அது வேணா பண்ணலாங்க. சரி. அது வந்துங்க ரெகுலரா எடுத்து பண்றவங்களுக்கு ஆகாதுங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து நாம வந்து அதை வளர்த்திக்கலாம், வளர்த்தி ஏதோ முட்டைக்கு வளர்த்திக்கலாம், இல்லை தாய் காடைக்கு வளர்த்திக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது சூட் ஆகுங்க. கண்டிப்பா. சும்மா நாம சொல்லிட்டோம்னாக்கா அது தப்பா போயிருங்க. சரி. நம்ம டெலிவரி கொடுக்க முடியாதுங்க. வந்தாங்கன்னா எடுத்துக்கலாங்க. சரி, ரைட். கேட்டாங்க ஐடியா கேட்டாங்கன்னா எப்போ கூப்பிட்டாலும் வந்து கொடுக்கலாங்க. நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே கூப்பிட்டாங்கனாக்கா 1 மணி நேரம் கூட நாம பேசலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதே
நம்மளுக்கு ஒர்க் இருக்கிற டைம்ல டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ம், அப்படின்னு ஆமா. அது ஒண்ணு சொல்றேங்க. ஆமா. பொதுவாவே நம்ம வந்து ஃபார்ம்ல இருப்போம். நிறைய ஆமாங்க. இருப்போம். டெலிவரி குடுத்துட்டு இருப்போம். கொடுத்துட்டு எந்த இருப்போங்க. பிரச்சனையும் இல்ல. 4 வாரங்களா? டிரைவிங்ல 4 இருப்போம். ம். அப்போ வந்து அது நாம ஓகே. இந்த சிலிண்டர் attend பண்ணி பிரச்சனைங்காட்டி இது பேச அப்படியே முடியாதுங்க. நிக்குதுங்க. நேரம் ஆமா. போயிடும். அதுக்கு போயிருக்கும். வருத்தப்படுவாங்க. ஓகே, ஓகே. அங்க சொன்னாரு என்ன ஐடியா கேட்டாலும் சொல்றேன் அப்படின்னு இப்ப போனே எடுக்கல அப்படின்னு. ஆமா, ஆமா. அந்த இதெல்லாம் வேண்டாங்க. 8 மணிக்கு மேல ஆ. நைட்டு 10 மணி வரைக்கும் ம். வந்து கூப்பிட்டா எவ்வளோ நேரம் வேணாலும் அவங்க டவுட்டை கிளியர் பண்ணி கொடுப்போம். ஓகே. பையன் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதுல ஐடியா வேணும் அல்லது சிக்ஸ் எடுக்கணும் இதுல அனுபவம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கே புரியும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அது என்ன டீட்டெயிலாவே சொல்லியிருப்பாரு. அது ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போட்டிருக்கிறோம். ஆமா. அதுலயே டீட்டெயிலாவே ஒரு சிம்பிளான கான்செப்ட்ல ஒரு பண்ணை வச்சிருந்தாரு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 100 காடையில இருந்து ஆரம்பிச்சு இப்ப 2000 காடையில வந்து நிக்கிறோம். அது வந்து ஃபர்ஸ்ட்ல அது கொடுத்ததெல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. இப்படித்தான் வளர்த்தணும், இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நம்மள டீட்டெயிலா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க.